எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவனுடைய மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாருங்கள் அன்பானவர்களே, அக்ஸா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் தன் தகப்பனிடம் கேட்டாள். தன் தந்தையாகிய காலேபிடமிருந்து அவள் கேட்டது ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான். பாருங்களோ அன்பானவர்களே, அக்ஸாவை போல நாமும் தைரியமாக ஆண்டவரே எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். ஓகே, காலேப் யார் தெரியுமா? பார்ப்போம்.